என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்காரம்மா. ஓ பால் அப்படின்னா டீ வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ம் ம் அது கூட கேஸ் மீதி ஆகுதுன்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பில் வைக்கிறாங்க. இல்ல அதுவே இந்த ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குழந்தைங்களுக்கு கூழ் காய்ச்சினாலும் என்ன பண்ணாலும் விறகடுப்புல தாங்க எறியணும். அது பச்சை விறகு மழை வந்தாலும் வெளி அடுப்புல எவ்வளவு சிரமம். ஆனா இப்ப கேஸ் ஸ்டவ் அப்புறம் தான் இந்த சீமனை போட ஊத்தி பத்த வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சுதான் சீமனை ஸ்டவ்வே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு விட கேஸ் வந்ததுல அபூர்வம். கேஸ் வாங்கினப்பெல்லாம் எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அப்ப விறகு இந்த மாதிரி சடுகள் இல்லாதப்ப சமையல் 3 நேரம் 2 நேரம் சூடா செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனா இப்ப சமையல் செய்யறதுக்கே சலுப்பாகுது. அப்படியே டீ வைக்கலாம். சாயந்தரம் டீ டைம்ங்கிறதுனால டீ வச்சு குடிக்கலாம்னு வந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் டீ வைக்கிறேன். இன்னைக்கு நான் டீ வைக்கலப்பா. அதனால அவங்க டீ வைக்கிறாங்க, நாம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். டெய்லி நான் டீ வைக்கிறேன் அப்படின்னீங்களா? இன்னைக்கு நான் டீ வைக்கிறேன். சரி ஓகே. அதுலயே சர்க்கரையும் போட்டுக்க வேண்டியதா? தனியா தான் போடுவாங்க. நான் தனியா அரைச்சு போடுவேன். கொஞ்சமா தான் போதும். சரி கம்மியாவே ஊத்திக்கிறேன். வேலை செஞ்சுட்டு வந்து நம்மளே டீ வச்சு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டு குடிக்கிறது நமக்கு அப்பதான் டீ குடிச்ச மாதிரி இருக்குது. ஓகே வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க டீ சாப்பிடலாம். இந்தாங்க உங்களுக்கு. ஓகே நாமளும் டீ சாப்பிடுவோம். எப்படி செம்மையா இருக்குப்பா. நான் எப்பயும் வைக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குது. ஏவா இருக்கும் வீட்டுக்காரம்மா வச்சா அப்படி டேஸ்டா இருக்குது. இனிமே அப்படியே கண்டினியூ பண்ணா பரவாயில்ல. டீ என்ன வைக்க சொல்றது? நீ வச்சா இவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஆமா நீ வச்சா அதை விட டேஸ்டா இருக்குது. அதனால நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே பாய் பாய்.